வணக்கம். யூடியூப் பிரைவேட் சேனல். நம்முடைய சேனல் இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த அளவுக்கு தமிழக மக்களை குழப்பத்தை உண்டாக்குறாங்க, தமிழக மக்கள் இடத்துல எந்த அளவுக்கு கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான வார்த்தையை வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வந்துட்டு, இன்றைக்கி வந்து தேர்தல் என்னைக்கு அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை தேர்தல் கமிஷன் வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி அது 2 நாள் ஆச்சு. இந்த 2 நாளாக பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக மக்களை எந்த மாதிரி ஏமாற்றணும், அவங்ககிட்டருந்து எப்படி நம்ம பல ஆயிரம் கோடிகளை கொள்ளை அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதன் பெயரில் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பப்ளிசிட்டியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க செஞ்சதை அவங்க குறை கூறுவதும், அவர்கள் செஞ்ச தவறுகளை இவர்கள் குறை சொல்லுவது போல தான் இன்றைக்கி வந்து நமக்கு 2 நாளாக வந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற வார்த்தை இல்லாமலே காலங்காலமாக அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கும். தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் அதைத்தான் செய்வாங்க. குறிப்பாக இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழக அரசியல் என்று சொன்னாலே வந்து அது வந்து உண்மையிலே வந்து ஒரு அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, கிழிஞ்சு போன சட்டம் மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் இப்போ இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, காமராஜர், அறிஞர் அண்ணா, கலைஞர் மு கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சியினுடைய ஒரு நடைமுறை செல்வி ஜெயலலிதா அம்மையார் காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுடைய மறைவுக்கு முன்னாடியே, அதாவது 2016 தேர்தலில் வந்துட்டு அவங்க செவிச்ச காலங்களில் அவங்க ஆட்சிகளில் இருக்கும்போதே தமிழ்நாட்டில் வந்து அரசியல் குழப்பங்கள் வந்து அதிகமாக நடந்துச்சு அப்படிங்கிற வந்து தமிழக மக்கள் அனைவருமே பார்த்துருப்போம். அது மாதிரி வந்து இது போன்ற செயல்பாட்டுகளை அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து வெளிப்படுத்தி கருத்து கணிப்பு கொடுக்கக்கூடிய சேனல்கள் மூலியமாக கூட வந்து நம்ம பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் 2026 தேர்தலில் வந்து யார் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முழு எண்ணம் வந்து தமிழக மக்கள் கையில் தான் இருக்குது. ஆக இந்த 2026 தேர்தலில் வந்து மக்கள் ஆட்சி தான் மலரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்முடைய சேனல் மூலியமாக இன்றைக்கி வெளிப்படுத்துகிறோம். அதற்கு முழுமையான காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களை வந்து ரொம்ப எளிமையாக ஏமாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான எண்ணத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் காலங்காலமாக செஞ்சுட்டு வந்திருக்கிற ஒரு வார்த்தையை தான் இப்போ வெளிப்படுத்துகிறோம். அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அரசியல் கட்சி வந்து 2 கட்சி தான். ஒன்று திமுக, அதிமுக. இன்றைக்கி வந்துட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதாவது தேங்காய் எப்படி நம்ம செருகாய் அடித்தா எப்படி உடஞ்சி போகுமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை கொஞ்சம் ஒட்ட வச்சு ஒரு முழுமையாக வந்து ஒரு தேங்காவை எடுக்கவே முடியாது. ஏன்னா அது கோழி கிண்டி போட்ட ஒரு குப்பை குழி மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி அப்படி தான் இருக்குது. அதாவது புரட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார்களுக்கு பின்னாடி அந்த கட்சியினுடைய நிலை வந்து ரொம்ப சீர்குலைஞ்சு அப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். அதே பாருங்கள் வந்துட்டு திராவிடம், அதாவது திமுக கட்சி கலைஞருக்கு பின்னாடி அந்த கட்சி இன்றைக்குமே வந்து சீர்குலையாமல் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து 2021 தேர்தலில் வந்துட்டு மாபெரும் வெற்றியை கண்ட ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து திமுக அப்படிங்கிறது வந்துட்டு அனைவருக்குமே தெரியும். இந்த திமுக கட்சியை வந்து முழுமையாக இன்றைக்கி வந்து உடைச்சி எறிய வேண்டும் என்ற முழு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து இந்த 2 நாளாக தமிழகத்தில் வந்து களம் இறங்கி குறை கூறுவதே அவர்களுடைய வேலையாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம அனைவருமே வந்துட்டு தொலைக்காட்சிகளையும் பத்திரிகை நியூஸ்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தமிழக மக்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதை அவங்க என்ன செய்ய போகிறாங்க இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம காலங்கள் கடந்து வரும் பொழுது அதனுடைய முழுமையான வார்த்தையை வந்து நாம் வெளிப்படுத்துவோம். தமிழ்நாட்டுக்கு யார் தேவை என்பதையும் வெளிப்படுத்துவோம் என்பதை நம்முடைய சேனல் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம்.